கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இன்றைக்கி நான் ஒரு புது கதையோட உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடையிறேன். என்ன ஆச்சு விக்ரமாதித்தன் கதைன்னு கேட்குறீங்களா? அதுவும் தனியாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் பதுமைகள் இது முடியலை, 2வது பதுமை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இப்போ புது கதையோடு பார்க்கலாம். அதாவது 1940களில் பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு தனி முத்திரையோட நகைச்சுவை ததும்ப எழுதுறதுல சில எழுத்தாளர்கள்லாம் வல்லவர்களாக இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் தேவன் என்ற புனைப்பெயருடன் கதை எழுதிய மகாதேவன். அவர் ஆனந்த விகடன்லாம் எடிட்டராக இருந்திருக்காருங்க. நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. அவருடைய ஒரு கதையைத்தான், நகைச்சுவை கதையைத்தான் நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். இப்போயே உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கும். அதாவது இவர் கதை ஒரே ஒரு சின்ன டெம்ப்ளேட் தாங்க. சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்மளால் ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். நம்மளாலன்னு கிடையாது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா தமிழில், காக்க உட்கார பனம்பழம் விழுந்துச்சுன்னு. அந்த மாதிரி நம்ம போனதுனால ஒரு நல்லது நடந்துச்சுன்னா நம்ம இவனால தான் ஏன் அப்படின்பாங்க. அதே நம்ம போய் ஏதாவது கேட்டதோ எவனா அடி வாங்கினான்னா இவனால தான்டானா அப்பையும் நம்மளை 2 முத்துவாங்க இல்லையா? இந்த மாதிரி கதையில் இந்த ஒரு சின்ன டெம்ப்ளேட்டை வைத்து 50 கதைகளை சொல்லியிருக்காரு நம்ம தேவன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட்டு சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே அடுத்த வீட்டு விஷயத்தில் அது மாதிரியெல்லாம் நமக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணணுன்ற எண்ணம். ஏன் அப்படி நடந்துச்சு, அவனுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் நமக்கு ஆராய்ச்சி பண்ணுற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே தோணும் இல்லையா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காரியமே நடக்குதுன்னா இது எதனால் நடந்துச்சு, அந்த மாதிரிலாம் எண்ணங்களும் நம்ம எல்லாருக்குமே தோணும். இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ தான் நம்மளுடைய சாம்பு. இந்த சாம்பு அப்படின்னும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல போகிற கதை துப்பறியும் சாம்பு. நாங்கள் எங்கள் காலத்துலலாம் இந்த கதையை படக்கதையாக வரும், எப்போ வரும்னு நாங்களாம் உட்காந்து ஆர்வத்தோடு படிப்போம் வாங்கி. இப்போ இந்த சாம்பு எப்படிப்பட்டவர் தெரியுமா? சாம்பு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு உடனே அவரை பற்றின ஒரு கொடை, கிழிஞ்ச கொடை, ஒரு கோட்டு, அவருடைய மண்டை எப்படி இருக்குன்னா விளாம்பழம் மாதிரி இருக்குமா. விளாம்பழம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மண்டை, வீங்கின மாதிரி மண்டை, ஒரு கண்ணாடி, அந்த சட்டை பட்டன்லாம் பிஞ்சு போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் சாம்பு. இந்த சாம்புவை இந்த சாம்புக்கும் ஒரு வேலை கிடைச்சதுன்னா பாருங்களேன், எங்கே வேலை கிடைச்சதுன்றீங்களா? ஒரு திரிபுராந்தகா பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாரு. நமக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல, இப்படி ஒரு முட்டாள்னு சொல்கிறோம், அவர் ஒரு பெரிய முட்டாள்னே எல்லோரும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆச்சரியமாக தானே இருக்குது. அவர் முட்டாளாக இருந்தால் கூட நல்ல கூர்மையான ஞாபக சக்தி உடையவர். அவருக்கு கணக்கு வழக்கெல்லாம் நல்லாவே எழுதுவார். எதனால தான் அவர் அந்த பேங்க்கில் வேலை பார்த்தார். இந்த பேங்க்கில் வேலை பார்த்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 17 வருடங்கள் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவர் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கூட மாறினா மேனேஜர் மாறுறாரு. அந்த பேங்க்கினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறிடுச்சு, இன்டீரியர் மாறிடுச்சு. ஆனாலுமே அவர் மட்டும் மாறலையாம். அவர்கிட்ட ஒரே ஒரு மாற்றம் தானா. அதுவும் என்ன மாற்றம் தெரியுமா? மண்டையில் இருக்கிற முடி மேலே போய் மேலே ஏறி இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசமா. வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் வாங்கின சம்பளம் கூட மாறலையாம், அப்படியே இருக்கான். அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு ஒரு நாள் இவர் இதுக்கு போகிறாரு. எதுக்கு போகிறாரு? பேங்க்குக்கு போகிறாரு. போய் உள்ளே நுழைஞ்சோய் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனேயே ஒரு சத்தம் கேட்குது, அந்த முட்டாளை கூப்பிடு அப்படின்னு. இவருக்கு பக்கத்தில் இருக்கிற டைப்பிஸ்ட்டு சுப்புனின்னு பேர். அவருக்கு சிரிப்பு தாங்கலை. இப்போ நம்மளே யாரையாவது நம்மளை யாராவது சொன்னாங்கன்னா பக்கத்தில் இருக்கவன் நக்கலாக சிரிப்பான்ல, டீச்சர் திட்டினாங்கன்னா நக்கலாக சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான், சிரிப்பு தாங்கலை. உடனே உங்களை தான் சார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னோன்னே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போகிறாரு. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், என்னை போய் முட்டாளுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோட்டில், கிழிஞ்ச கோட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பேக்கெட்டில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுருந்தார். அந்த கர்ச்சீஃப் எடுத்து இப்படி தொடச்சிக்கிட்டே போகிறார். துடைக்கும் போது ஒரு ஜவ்வாது வாசனை வரும். அவருக்கு ஒரு ஆச்சரியம், நம்மக்கிட்ட ஏது ஜவ்வாது, நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நம்ம டெய்லி வர்றதே பெரிய விஷயம், பவுடர் போடுறதே பெரிய விஷயம், நம்மக்கிட்ட ஏது ஜவ்வாது. சரி, நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வரோம், கவர்மெண்ட் பஸ்ஸில் என்ன ஜவ்வாது தடவியாக நம்மளை உட்கார வைக்கிறான்? அதுவும் இல்லையே, ஆஃபீஸ்லேயும் யாரும் ஜவ்வாது போடுற மாதிரி தெரியலையே, நமக்கு எப்படி வந்துச்சு? ஒருவேளை ஜவ்வாது பூனை ஏதாவது பார்த்தோமா? இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே இந்த யோசனையிலேயே உள்ளே போகிறாரா? அதனால் அந்த மேனேஜர் திட்டினது எதுவுமே அவருக்கு மண்டையில் உரைக்கலை. திரும்பி அதே யோசனையிலே திரும்பி உட்கார்றாரு. உட்கார்ந்தோன்னே இவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. உடனே தட்டுன்னு என்ன பண்ணுறாரு, கேரேஜுக்கு போகிறார். கேரேஜ்ன்றது என்னென்னா ஷெட்டு, நம்ம கார் ஷெட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தில் அது கேரேஜுன்னு. இந்த கேரேஜுக்கு போகிறார். அங்கே ஒரே ஒரு கார் தான் நின்றுட்டு இருந்தது. அந்த காரை போய் பார்க்குறாரு. போய் அந்த கைப்பிடியை இப்படி கைப்பிடி திறந்து இப்படி திறக்க பார்க்குறாரு. அதில் ஜவ்வாது வாசனை வருது.
ஆஹா, இந்த வாசனை எப்படி வந்துச்சு, இங்கே வருது, எப்படி வந்திருக்கும், இது எப்படி நம்மளுடைய இதில் வந்தது, இப்படிலாம் யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்க்கும்போது டக்குன்னு அவருக்கு அந்த மைலேஜ் கண்ணில் படுது. அந்த மைலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 17,812, அதாவது 17,812 கிலோமீட்டர் அப்படின்னு காட்டுது. இவருக்கு உடனே ஷாக் ஆகுது. ஏன் தெரியுமா, இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, நான் வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தம்போது சனிக்கிழமை பார்த்தம்போது 17,740, 17,740 கிலோமீட்டர் தானே இருந்துச்சு. இது எப்படி வந்து 70 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிருக்கு, எப்படி கூடியிருக்கும்? யாருமே வண்டி எடுத்திருக்க மாட்டாங்க, லீவு 2 சண்டே லீவு, யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க, எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஒரே யோசனை இவருக்கு. யோசனை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படி அதே யோசனையோடைய மாடியில் வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு யோசிக்கிறாரு, இங்கேருந்து 70 கிலோமீட்டர்னா போக வர 35 70, அப்போனா இங்கேருந்து 35, சென்னையிலேருந்து 35னா இந்த ஊர் இருக்குமா, அந்த ஊர் இருக்குமா, அந்த ஊர் இருக்குமான்னு அப்படியே யோசிக்கிறார். யோசிச்சு பார்த்தா கரெக்டாக அவருக்கு செங்கல்பட்டு ஞாபகம் இருக்கு. ஏன்னு கேட்டால் அந்நேரம் தான் அவருக்கு ஒரு தந்தி வருது. என்ன தந்தி வருதுன்னா, அவங்க சித்தப்பாக்கு அந்த காலத்துலலாம் டெலகிராம் சொல்லுவாங்க. அதில் தான் இப்போ நம்ம ஃபோனில் எல்லாம் பேசிக்கிறோம். அந்த காலத்தில் டெலகிராமில் பயமாக இருக்கும். டெலகிராம் அப்படின்னாலே ஒன்று ஏதாவது குழந்தை பிறந்ததெல்லாம் வரும், இல்லைன்னா யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வரும், இல்லைன்னா வேலைக்கு கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் இதில் தான் வரும், டெலகிராமில் தான் வரும். ஸோ இவருக்கு வந்தோடனே பார்த்தா அவங்க சித்தப்பா செங்கல்பட்டில் இருக்கார், அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார் அப்படின்ற மெசேஜ் வருது. உடனே இவருக்கு டக்குன்னு அந்த செங்கல்பட்டு ஞாபகம் வருது. ஆஹா, 35 70, அப்போனா கட்டாயமாக எங்கே இருக்கும், இந்த செங்கல்பட்டாக தான் இருக்கும். செங்கல்பட்டுலேருந்து இங்கேருந்து வண்டி எடுத்து செங்கல்பட்டு வரைக்கும் யார் போயிருப்பாங்க? இவருக்கு துப்பறிகிற மனசு வந்துருச்சு. அவர் அதனால் வேலையாக அன்றைக்கி ஓடவே இல்லை. போய் ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு செங்கல்பட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு அந்த வாரம் செங்கல்பட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு. வந்துட்டு அந்த வாரம் திரும்பவும் ரொம்ப முடியல, அவங்க சித்தப்பா அவங்க மாமாக்குனோட போகிறார். போய் பார்க்க போகிறாரு. அந்த இடத்துல வந்து இப்படி போய்கிட்டே அவங்க வீட்டிலலாம் இருந்து அவரை பார்த்துட்டு அப்படி கடைவீதிக்கு போகலான்ட்டு இப்படி வர்றாரு. கடைவீதிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பாம் பாம் பாம், அந்த காலத்துலலாம் சவுண்டு வேறு மாதிரி தானே இருக்கும், ஹாரன் அப்படி சவுண்டு கேட்குது. இது என்ன நம்ம ஆஃபீஸ் கார் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. அந்நேரம் சாயங்கால வேலைன்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த கார் அப்படி பாஸ் ஆகுது, அவருக்கு பாஸ் ஆகி போகுது. பார்த்தா ஒரு லேடி வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கா. அவள்கிட்ட அப்படியே குப்புன்னு அந்த ஜவ்வாது வாசனை வெளில வருது. பின்னாடி யார் உட்காந்துருப்பாங்கன்னு பார்க்கணுன்னு பார்க்குறாரு. அதுக்குள்ளே அந்த கார் போயிடுது. போனோடனே இவருக்கு இப்போ வந்து நிஜமாவே இதை கண்டே பிடிச்சே ஆகணும், இல்லைன்னா இவருக்கு தூக்கம் வராது போல இருக்குது. என்னடா யார் நமக்கு தெரியாமல் இப்படிலாம் வராங்க, நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஒரு பெரிய பேர் வாங்கிடணும், நம்மளை வந்து சாதாரண ஆளாக வச்சுருக்காங்க, நம்ம வந்து பெரிய இன்ஸ்பெக்டராக இந்த பேங்க்கே வந்துடணும் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, மறுநாள் வந்து மண்டே ஆஃபீஸ் போகிறார். போனோடனே இவர் கண்ணில் படுறது ஒரு பச்சை லெட்ஜரில் வந்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதுவாங்க, காரெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா எழுதுவாங்க, அதெல்லாம் இவர் தான் எழுதணும் என்னென்ன. அதனால தான் இவர் போய் அந்த காரை போய் பார்த்துட்டு வந்து அந்த மைலேஜ்லேருந்து எல்லாம் அவருக்கு ஞாபகம். அதனால் இவர் வந்து பச்சை லெட்ஜர் இவர் மேலே வச்சுட்டு போயிருக்காரு, இல்லை இந்த ரேக்கில் மேல் ரேக்கில் வச்சுட்டு போயிருந்திருக்காரு. இவர் போய் அங்கே போய் பார்க்குறாரு, அந்த பச்சை லெட்ஜர் வந்து கீழ் ரேக்கில் இருக்குது. இவருக்கு ஆச்சரியம், இது எப்படி வந்திருக்கோம், மேலே தானே நம்ம திரும்பி யோசிச்சு பார்க்குறாரு. மேலே தான் வச்சோம், வேறு கீழேலாம் வைக்கல. ஏன்னா இவருக்கு நல்லா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவருக்கு ஞாபக சக்தி அதிகம்னு. ஸோ கீழே எப்படி வந்திருக்கும், இது வந்து கீழெல்லாம் வரலை, இது யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, முடிவு பண்ணிட்டார். இது வந்து எடுத்து பார்க்குறாரு. அதில் வந்து கணக்கு வழக்கெல்லாம் வந்து மாற்றி எழுதியிருக்காங்க. இவர் எழுதினதை யாரோ அழிச்செல்லாம் எழுதியிருக்காங்க. இவர் பார்த்துட்டாரு, இது வந்து கம்பல்சரி யாரோ திருட்டுத்தனம் இந்த இதில் பண்ணுறாங்க, இதை நம்ம கட்டாயம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்குள்ள கண்டுபிடிக்கிறேன் பார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, நான் அந்நேரம் பார்த்து தான் அந்த மேனேஜர் இந்த முட்டாளை கூப்பிடுன்னு திரும்பியும் சொல்கிறார். இவருக்கு கோபம் தாங்கலை, யாரை பார்த்து முட்டாள்னு சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு கத்துறாரு. இந்த சொல்லுவாங்கள்ல, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு வாங்கலாம், அந்த மாதிரி வேகமாக போய் என்ன சொல்கிறீங்க ஹாவின்னு கத்துற. உடனே அவனுக்கு ஆச்சரியம், அந்த மேனேஜருக்கு இத்தனை நாள் அமைதியாக இருந்தான், திடீர்னு கத்துறான், என்ன விஷயம் தெரியலேன்ட்டு இவர் அமைதியாயிட்டார். எதுக்காகப்பா இப்போ வந்து கத்துற, என்ன விஷயம், நீ முட்டாள் தான் அப்படின்னு. யாரை பார்த்து முட்டாள்னு சொல்கிறீங்க, நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த பச்சை லெட்ஜர் மேலேருந்து கீழே வந்துருச்சு, இது ஒரு பெரிய விஷயமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஜவ்வாது கண்டுபிடிச்சேன், ஜவ்வாது வாசனை காரில் கண்டுபிடிச்சேன், நம்ம காரை செங்கல்பட்டில் கண்டுபிடிச்சேன், அந்த இதில் ஒரு லேடி போனதை கண்டுபிடிச்சேன், திரும்பி வந்து பார்க்குற பச்சை லெட்ஜர் மேலேருந்து கீழே வந்து கணக்கு வழக்கெல்லாம் தப்பாக எழுதியிருக்காங்க, அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. இதை யார்ட்டையா சொன்னியான்னு கேட்டார். இல்லையே நான் சொல்லலை.
பத்தியா நீ இதுலேயே நீ அறிவாளின்னு தெரியுது, யார்ட்டையும் சொல்லலைல, நல்லவன் இப்போ தான் நீ நிஜமாவே அறிவாளி, உன்னை இனிமேல் நான் முட்டாள்னு சொல்ல மாட்டேன், யார்ட்டையும் சொல்லாத. ஏன் சார் அப்படின்னு சொன்னீன்னா அவன் தப்பிச்சிருவான்ல, அந்த இவன் தப்பு பண்ணுறவன். ஆமாம் அதை யோசிக்கவே இல்லையே நான் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவரை ஒரு வாரத்துக்கு யார்ட்டையும் சொல்லாத, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிரு அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வீரமாக கம்பீரமாக வெளியில் வர்றார். இந்த டைப்பிஸ்ட் கோபு பார்க்குறாரு, என்ன சுப்புனி பார்க்குறாரு, என்னையா அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறார். 1 வீக் போயிடுச்சு. 1 வீக் போனோடனே அடுத்த வாரம் மண்டே வராரு. வந்து பார்க்குறாரு, ஒரே பயங்கர சவுண்டாக இருக்குது, பேங்க்கே வந்து கலவரமாக இருக்குது. என்ன ஏதுன்னு கேட்டால், அந்த மகரபூஷண ராவ் அந்த மேனேஜர் இருக்காரு, அந்த 1 லட்ச ரூபா பணத்தோட கையாடிக்கிட்டு அவர் காணா போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. உடனே அப்பயுமே இவர் விட்டு கொடுக்கல. பக்கத்தில் இருக்க டைப்பிஸ்ட்டு சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா, நான் தான் சொன்னேன், அதனால தான் அந்த ஆள் பயந்து ஓடினான். நான் வந்து ஜவ்வாதை கண்டுபிடிச்சேன், காரை வந்து ரொம்ப தூரம் போயிட்டு வந்ததை கண்டுபிடிச்சேன், செங்கல்பட்டில் பார்த்தேன், அவர்கிட்டயே சொன்னேன் அப்படின்லாம் சொல்லி அந்த கதையை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பேங்க்கோட மூலையில் ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தாராம். அந்த ஆள் வந்து அங்கேருந்து நேராக வந்தாராம். என்னப்பா திரும்பி சொல்லு அப்படின்னாராம். ஆமாங்க, நான் போன வாரம் தான் அவரை அலர்ட் பண்ணினேன், அவர் அது பயந்து ஓடிட்டார் போல இருக்கு, எனக்கு பயந்துக்கிட்டு அப்படின்னாராம். என்ன அலர்ட் பண்ண? ஜவ்வாது கண்டுபிடிச்சேன். திரும்பி அந்த வரிசையாக சொல்கிறாரு, ஜவ்வாது கண்டுபிடிச்சேன், காரு இதில் கைப்பிடியில் போய் பார்த்தேன், அந்த இதெல்லாம் மைலேஜ் கணக்கை பார்த்தேன், செங்கல்பட்டில் காரை பார்த்தேன், அதில் ஒரு லேடி இருந்ததை பார்த்தேன், பச்சை லட்ஜர் கீழே வந்ததை பார்த்தேன் அப்படின்னு வரிசையாக சொன்னோன்னே பளீர்னு ஒரு அறை விட்டாராம் அந்த அவர் பேர் பரமேஸ்வர முதலியார், அவர் தான் அந்த பேங்க்கோட ஓனர். ஏண்டா அவன்கிட்ட போய் சொல்லியிருக்கா, என்கிட்ட வந்து சொல்லலை பற்றியா அப்படின்னோன்னே, சார் இப்படி இவர் பண்ணுவாருன்னு அப்போ தான் அவருக்கு சுயநினைவே வருது, இவர் பண்ணுவாருன்னு இப்படி தெரியலங்க சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவர் நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டார் சார்னோன்னே, இனிமேல் உனக்கு இந்த இடத்துல வேலையே கிடையாது, வெளிலப்போ அப்படின்னு சொல்லி அவரை வெளில பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினாராம். கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினாலும் நம்ம சாம்புக்குன்னு ஒரு வேலை ரெடியாக வெளியில் இருந்ததுங்க. அது என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம், சரிங்களா? இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா. வருவான், இவன் வருவான், பிடிப்பான், உன்னை பிடிப்பான், தாடை உடைய அடிப்பான், இவன் துப்பறிவாளன்.